ஆஹா, இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுக்கு ஒரு வீட்டுக்காரு, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். ஆஹா, நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படி இருங்கோ, அசியாதான். சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப்பு ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் ஃபீல்டு மாதிரி இருக்கிறான். இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி இருக்கிறான். சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை, வண்டியில பூட்டுற வேதாரண்யம் மட்ட குதிரை இல்ல. அப்பா, குதிரை வண்டி வச்சு இப்படி வர்ணிக்கிறீங்களே. கொஞ்சம் முன்னால வா. கொஞ்சம் முன்னால வா. என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் குதிரை வண்டி ஞாபகம் போவாதா? பின்ன நான் என்ன லாரியா வச்சிருக்கேன்? என்னங்க, எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப குந்திக்கு கண்ணு கொப்பம் கீரானே இளநி தலையா, அவன் இழுக்கிற இழுவைய பார்த்தா அடுத்த அமாவாசை கூட புட்டுக்குவான் போலக்குது. அவனை அம்சமா அடக்கம் பண்ணிக்கின்னு தஞ்சாவூர்ல வச்சிருக்கானே 50 ஏக்கர் நிலம். அத்தை வச்சு உன்னை கண் கலங்காம காப்பாத்திக்கிறான். அப்பால என்ன? என்னங்க இது? சாகிறது அடக்கம் பண்றது, இது பேசுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? கோச்சுக்காதுமே, நிலைமை சொன்னேன். தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம், அதுல உங்க ஒப்ப என்ன விவசாயம் பண்ணி வச்சுக்கிறான்? நெல்லாதான் இருக்கு. நான் ஒரு மடைய இத்த போய் கேட்டுக்கிறேன். அதான் சோழ நாடு சோறு போடுன்னு பாடி வச்சுக்கிறாங்களா? என்னங்க தொண தொணன்னு பேசிக்கிட்டு? ஒரே ஒரு விஷயம், இத்த மட்டும் கேளு. அப்பால நீ எதுவுமே கேட்க வேணாம். என்ன? ஒப்ப சாவுக்கு அப்பால. ஐயோ, என்னங்க இது? அவர் உயிரோட இருக்கும்போது எப்ப சாவாரு சொல்லிட்டு இருக்கீங்களே. விஷயத்துக்கு கேளுமா, சும்மா கூவாத. சரி, சொல்லி தொலைங்க. தஞ்சாவூர் இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தையும் அப்படியே வித்துக்கின்னு இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு, குதிரை வண்டியில எல்லாம் போக முடியாதுமே. அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போன்னா புரியுது புரியுது புரியுது. மாமா மாமா, என்ன மாப்பிள? தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னிய. அத்தை இப்படி ஏடு. அது எதுக்கு மாப்பிள? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் கீறாரு, அவர் கையில காட்டிக்கின்னு வர்றான். அச்சோ, இவன் விட மாட்டான் போடுங்க. மாப்பிள, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னாது இன்னும் பண்ண போறனா? அத்தை வச்சுதான் பெரிய கதையை நடக்க போகுது. அத்தை என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளானே பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த குதிரை வண்டியை விட்டு கடாசிக்கினே அப்பால பாரு. என்ன பிளான்? அத்தை இப்ப சொல்லுவனா? முதல்ல போய் பத்திரத்தை கொண்டா. வாங்காம விட மாட்டான் போடுறேன். ஓ, என்ன முடங்கி நிக்கிற? போயா மூஞ்சில துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டிக்காரன் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி காட்டுறான். மாமா, என்னையா பண்ற? மாப்பிள, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பாருங்க, இது அவசியம் தானா? ஆமா, பத்திரம். பத்திரம். தேங்க்ஸ்பா. ஏன்பா பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்குதாயா? என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ நடத்தின 2 ஜட்ஜுங்க ரிட்டையர்ட் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தலைக்காரனும் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமான்னு கேட்டுக்கிறேன். என்ன 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் இருக்குதுன்னு என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரானலாம் 50 ஏக்கரானலாம் சொல்லலாம்னு வந்தேன், மறைச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்க்கிட்டே. மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா, என் பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்ட. சரி, அத்த விட. அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள, நீயா வந்து பொண்ணு கேட்ட, என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இழிச்ச வாயனா? என்னமோ என் பொண்ணை கேட்டு சொல்றேன். இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அவர் குதிரை வண்டி மேலே அவரை உட்கார வச்சு விரட்டி விட்டோம்னா அப்புறம் சினிமாவில் வர மாதிரியே பழையாமலாம் வந்துடும். அப்புறம் என்ன பாப்போமே. செஞ்சிருவோம். குதிரை வண்டி ஓட்டியில எனக்கு பழக்கம் இல்லையா? ஏதாவது சதி பண்ணிடுறாங்க. குதிரை வண்டி ஓட்ட தெரியாது. குதிரை ஓடுது, பழைய ஞாபகம் திரும்பி வர போகுது. என்ன வேகமா வண்டி ஓட்டுறாங்க. காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, குடிக்கிட்டு போகுது. ஐயோ, கடிவாளம் போகுதியா? காப்பாத்துங்க.
காப்பாத்துங்க 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 வீட்டு மேல போய் போடுங்க பல ஞாபகம் வந்து ஐயோ காப்பாத்துங்க வண்டி ஓட தெரியாது காப்பாத்துங்க 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 ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ அப்பா டைம் ஆகிறது. ஏதாவது பஸ் கிடைக்குமோ? யாராவது தெரிஞ்ச வண்டி கிடைச்சாலும் போயிடலாம். போய் அங்க வண்டி நிக்கிறது போய் வாரும். ஏண்டா அம்பி, 2 ஈச்ச மரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஈச்சம்பழம் முடிக்கிட்டு இருக்கேன். சொல்றது கேள்றா, நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும். வேணாம், இந்த வண்டியில என்ன நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவசத்துக்கு தான் போய் சேருவீங்க. இவன் இப்படித்தான் எப்பவும் நல்லா ஜோக்கடிப்பான். ஏறி குந்து வாய் பாரு போய். என்னது ஜோக்கா? ஏறி உட்காராதீங்க. சொன்ன கேளுங்கயா, சொன்ன கேளுங்கயா. எனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எல்லாருமா சேர்ந்து வலுக்கட்டாயமா உட்கார வச்சு விரட்டி விட்டீங்க. அது வர்றவன் போறவன் மேல எல்லாம் மோதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான். நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். போட்டுமா அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம வேப்பல சாமியை வர சொல்லியிருக்கேன். அவர் 90 மந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க சாமி வாங்க. இவனையும் என்ன கூட்டு வந்தீங்க? சாமி ஒரு வாரமா புத்தி வேதனைக்கு போய் கிடக்குறா, கொஞ்சம் இல்லன்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க சாமி. ஓம் மகாளி ஓம் மேரி காளி ஓம் ரீம் ஜிம் ஓம் ரீம் காளி மகாளி ஜெய் மகாளி மகாளி மேரி மகாளி கருமாளி மாரியா. சாமி, எங்க சேகருக்கு என்ன ஆச்சு? கொல்லி மேல கருப்பா அவர் மேல இருக்கிறாரு. அது இருக்கிற வரைக்கும் அவர் எது சொன்னாலும் பலிக்கும். சரி வாங்கப்பா, அவர் தான் மயக்கம் போட்டார்ல, வாங்கப்பா. வாங்க சாமி போகலாம். ஏன் இப்படி பண்றானுங்க? என்ன மாதிரி இங்க இன்னொருத்தர் இருந்திருக்கணும். என்ன மாட்ட விட்டுட்டு அந்த இடியட் ஓடிட்டான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நான் எது சொன்னாலும் பலிக்கும்னு சாமியார் வேற சொல்லிட்டு போயிட்டான். அதனால கடப்பாரு என்னங்கண்ணே, நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம். எங்கிருந்தோ ஒரு தாடிக்கார வந்து நம்ம தலைவரை தட்டி செல்லா காசாக்கி விட்டானே. போற போக்க பார்த்தா பிறக்க போற குழந்தை கூட நம்ம தலைவரை மதிக்காது போல் இருக்குன்னு. அண்ணே, இப்ப வயித்த பசிக்குது, கண்ணை இருட்டுது, காதை அடைக்குது, என்னன்னே பண்றது? பேசாம இருடா, நம்ம மொட்டை கடை இருக்குல்ல, அவனை போய் மொட்டை அடிச்சிருவா. வா. இந்தாங்கடா கடப்பாறை மம்பட்டி ஒண்ணா வந்திருக்கிறீங்க. பக்கத்துல கிணறு தோண்டிக்கிட்டு இருந்தா. ஆனா நீங்க வேற பசி கண்ணை மறைக்குது. பழம் என்ன விலைங்க? உங்களுக்காக நான் விலை ஜாஸ்தியா சொல்ல போறேன். எல்லாருக்கும் 4 நான் கொடுக்குறேன், உங்களுக்காக 4 ரூபாய்க்கு தரேன். என்னங்க அநியாயமா இருக்கு? அநியாயம் செஞ்சவங்களுக்கு அநியாயமா தான் விலை சொல்லுவேன். இஷ்டம் தான் வாங்கலன்னு போங்கடா. பழம் என்ன விலைண்ணே? 4 நானே. 4 நாவா? தார் என்ன விலைன்னு கேட்டேன். 25 ரூபாண்ணே. 20 ரூபா வச்சுங்கண்ணே. உங்க வீட்டுல என்னென்ன விசேஷம்? உடம்பு தேரலன்னு டாக்டர் கிட்ட போனேன். ஒரு தாறு பழத்தை ஒன்னா சாப்பிட சொன்னாரு. சைனாவுல சியா முய்யான்னு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு? தோல்ல தான் அதிக சத்து இருக்கு, பக்கத்துல சத்தே இல்லன்னு சொல்லிட்டாரு. நீங்க பேப்பர் பாக்கலையா? பழத்தை சாப்பிட்டு தோலை குடுக்கு. நான் என்ன இழுச்ச வாங்கினா இல்ல கேளையினா? பழம் கொடுத்து பழத்தை நான் வாங்கி பழத்தை நான் சாப்பிடுறது, தோலை நீ சாப்பிடுறதா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேணா நீ பழத்தை சாப்பிடு, தோலை எனக்கு கொடுத்துடு. எதுக்குங்க எவ்வளவு பணம்? 2 உள்ளங்களை சேர்த்து வைக்கத்தான். 2 உள்ளங்கள்னா? மகாவையும் ரவியையும் தான். இந்த லெட்டரை எப்படியாவது மகா கிட்ட சேர்த்து மகாவை ரவி வீட்டுக்கு வர வச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். தம்பி, நாங்க செஞ்ச பாவத்துக்கு காசி ராமேஸ்வரம் போனாலும் கர்மம் தீராது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க ரவி வீட்டுக்கு போறதுக்குள்ள மகா அங்க இருப்பா. ஏய், பணமா கொடுறா. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, போ. வாடா. என்னடா? ஆடு நனைஞ்சு போச்சுன்னா ஓனாக்கி கொண்டாட்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அதை நிரூபிச்சுட்டான். என்னடா கட்டியார் மகன் வந்ததுல இருந்து நீங்க செல்லா காசு ஆயிட்டீங்கன்னு ஊர் பூரா தண்டா போடுறான். நீங்க உட்காருங்க உட்காருங்க. இவன் சுண்டக்கா பையன். இவனை நீங்க அடிக்கலாமா?
உங்க பொண்ணான கை புண்ணாக கூடாது. இவன் நான் பாத்துக்கிறேன். ஏண்டா தலைவரை தண்டரா போடுவியா? அடிக்க அவரை சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது? அவரை சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? அவர் உப்பு தின்று இருக்கா நான் ஏன் சொல்லுவியா? சரி விடுப்பா, அவன் கடப்பார உடைஞ்சிருப்பா. அப்ப வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வரட்டுங்களா? வந்த வேலை முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? அவனை உங்க முன்னாடி அடிக்கணும்னு நினைச்சேன், அடிச்ச முடிஞ்சு போச்சு. வரட்டுங்களா? வாடா. நானும் வரட்டுமா? வாடா. என்னடா பேச்சு? சரி போங்கடா. மூளை கட்டவனே. மாப்பிள்ள வீட்டுக்காரன பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. பைத்தியார பண்ணி. என்னடா அமாவாசை? அண்ணே உட்காருங்க. வெத்தலை வாக்கு போடுறது. போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆளா நிக்கிறியே ஏன்? போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படிதான் இருக்கு. என்ன அங்க அடிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு, எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேண்டியாச்சே, அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்திருப்பேனே. அட அறிவேட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல் படாத தப்பு. அதுலயே அவ கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையோட சுத்தமாகும். நான் மரதையாக நினைச்சேன். நினைப்ப ஏன் எரும மாடு மாதிரி கலக்குறீங்க? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வீட்டுல மரவா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சாங்க. கடியாரம் பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். குண்டு கூட மரத இவ்வளவு இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. என்னக்கா யார் அவங்க எல்லாம்? பைத்தியத்துக்கு வந்துடாங்க. என்னைய பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் 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 நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலைபாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்டு இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ, நாய் கண்டா விடாது. போய்யா போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. என் மொழி தேவை. குடிக்க தண்ணி கொண்டு வா.
என்ன மச்சான் குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா, பச்சையில பருத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்தா அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுகளே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா. நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? பெரிய சாக்லேட் சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலன்னு வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குன்னு. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை, அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குன்னு? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னை எடாத வாங்கிடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன, அவனை மடியில வச்சுக்க. வாயத்திரடா, கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே இருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தராந்தீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு, அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரை குறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு தெருமொழியே? என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ண கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காபி சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா, பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா. அம்மாவாசை என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்புல டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்க? ஆட்டும்னே, நம்ம டீ அதுல சேர்த்துக்க. தேன்மொழி, சாயந்தரம் கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா, நீ வீட்டுக்கு போ. டீ நான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொருத்தமுடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும். என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. அரசே, நீங்க தான் கதவை தட்டினீங்களா? உன் இதே கதவை நான் தான் தட்டுவேன். வேற யார் தட்டுவா? வீட்டுல யாருமே இல்லையா? யாருமே இல்ல. உங்க அக்கா மாமா 2 பேருமே போயிட்டாங்க. போயிட்டாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலே. நீங்க ஒண்ணு, அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க, மாமா ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. நான் வேற மாதிரி நினைச்சேன். சரசு, ஐயோ, நான் தனியா இருக்கேன். கதவை பூட்டிடாதீங்க. கதவு இது வேற அவசரம் கிடையாது. என்னங்க இது? கதவையெல்லாம் பூட்டிட்டீங்க. என்ன தொட போறீங்களா? சரசு, இது வரைக்கும் என் கையை யாருமே தொட்டதில்ல. இதெல்லாம் தப்பு. இது கரெக்டா? இது வரைக்கும் இடுப்ப யாருமே தொட்டதில்ல. கண்ணத்தை மட்டும் தொட்டுடாதீங்க. எங்க கண்ணா? எங்க கண்ணா? இடுப்பு தெரியுது,
கண்ணும் தெரியலையாக்கா. இது ஆப்பிள்னு நினைச்சேன். இது கண்ணம்மா. டக்க 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 டுக்கு டுக்கு டுக்கு. என்னங்க இது கண்ணத்தை எல்லாம் கிள்ளிக்கிட்டு? கண்ணத்தை கிள்ளினது போதும், என்ன கட்டி மட்டும் புடிச்சிடாதீங்க. அல்லே எனக்கு ரொம்ப கோபம் வரும். என்னங்க இது? பேசாதே. பேச்ச குறைச்சுக்கணும்னு அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கு. ஏங்க இப்படித்தான் கட்டி அணைக்கிறதா? ஆமா, இப்படி நினைக்கணும், இப்படி நினைக்கணும். அன்னைக்கு மாமா வேற மாதிரி எல்லாம் அணைச்சாரு. அப்போ நீ கைவிடாத ரோஜா இல்லையா? ஒரே ஒரு தடவை தான் கட்டி அணைச்சாரு, அதுக்குள்ள அக்கா வந்துட்டாங்க. டேய் அழகு, ஒரே ஒரு தடவை தான். மறப்போம் மன்னிப்போம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. மன்னிச்சிரு, உன் கடமையை தொடர்ந்து செய்யி. கடமையா? என்னங்க அது? இதுதான், நீயும் உன் கடமை செய்யி. சரசு, அடியே சரசு. ஐயோ அக்கா வந்துச்சு, விடுங்க. ஆண்டவனே வந்தாலும் விட மாட்டேன். ஐயோ விடுங்க. சரசு, கதவை மூடிட்டு உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? கதவை திறடி. ஒருவேளை அவரும் இருப்பாரோ? திருட்டு மனுஷன் இருந்தாலும் இருப்பார். என்னங்க, நான் பங்குஜ வந்திருக்கேன், கதவை திறங்க. என்னங்க? விடுங்க, சீக்கிரமா பின்பக்கமா போயிடுங்க. மாமா இங்க இருக்கிறத அக்கா சந்தேகப்படுறாங்க. போறது போறேன், உன் மாமனை மாட்டி விட்டு போறேன். என்னடி இங்க முக்கியமான கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா? ஐ, என்னது வீட்ல உட்காந்துகிட்டு இவர் எந்த கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? உன் மாமா பாவம் மாட்டிக்கிட்டான். அப்ப நான் வரட்டுமா? விடுங்க, சீக்கிரமா பின்கதை ஒழிய போங்க. போங்க. சரி. சரசு, கதவை திறக்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? அடியே சரசு, சரசு. எங்கடி மாமா? மாமாவா? அவர் இங்க இல்லையே. அவர் இங்க இல்லையா? அவர் பேசுற சத்தம் இப்ப நான் கேட்டேனே. ஏண்டி அவரை உள்ள மறைச்சு வச்சுட்டு இல்லன்னு சொல்றியா? பங்கஜா, வாயா வா. இவ கூட கொஞ்சறதெல்லாம் கொஞ்சிட்டு கொல்லப்புறமா போய் முன் பக்கமா யோக்கிய மாதிரி வந்து நிக்கிறியா? இவ கூட நான் கொஞ்சனா? ஏண்டி இன்னைக்கு சனிக்கிழமை, மாமிசத்தை கையால கூட தொடமாட்டேன்னு உனக்கு தெரியாதா? பூஜையை முடிச்சிட்டு இலையில சாப்பிடலாங்கிறதுக்காக இலசா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் சண்டை போடுறீங்க? இவர் ரொம்ப தங்கமான மனுஷனாச்சே, நல்ல மனுஷனாச்சே. இவர நல்ல மனுஷன். ஆ. இந்த நல்ல மனுஷன் என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? வயசு வந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு துணைக்கெரியான்னு சொல்லிட்டு போனா கதவை சாத்திட்டு சரசம் ஆடிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு சோறு பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்க. சோரா? இந்த ஆளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுங்க. அடே, பாலுக்கு காவலா பூனையும் வச்சிட்டீங்களே. முதல்ல இந்த ஆளை வெளியில உட்கார சொல்லுங்க. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பங்கஜா, பசிக்குதுடி. பசிக்குதா? கையில இலை வச்சிட்டு இருக்கல, வீடு வீடா போயா. அப்ப நான் வரட்டுமா? நீங்க இருங்க, உள்ள வாங்க, சாப்பிட்டுட்டு போங்க. அப்ப நான் சாப்பிட போறேன். சரசு, என் மேல உரசு. நானும் இறங்கிட்டு